ஊழலுக்கு எதிராக போராடி ஊர் முழுக்க பேர் வாங்கின ஒருத்தரை அதே ஊழல் குற்றச்சாட்டுல திகார் சிறையில பிறந்த நாள் கொண்டாட வச்சிருக்கு காலம். முன்னொரு காலத்துல காங்கிரசுக்கு எதிராக அண்ணா ஹசாரேவோட கைகோர்த்து நின்ன அந்த பிரபலம் இன்னைக்கு அதே காங்கிரஸோட கைகோர்த்து இந்தியாவோட பெரிய நண்களா வளர்ந்து நிற்கிற மோடி அமித்ஷாவுக்கு எதிராக களமிறங்கி இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, ஜெயில இருந்தாலும் டெல்லி முதலமைச்சராதான் இருப்பேன்னு பதவியை தொடரும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். தலைமுறையா அரசியல் செய்கிற வாரிசு பிரபலங்களே களத்துல கோட்டை விடுற நேரத்துல 10 வருஷத்துக்கு மேல டெல்லி கோட்டையை விடாம பிடிச்சு வச்சிருக்க அரசியல் அவுட்சைடர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கதை இது. 1960களிலேயே பிர்லா இன்ஸ்டிடியூட்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அப்பா கோவிந்த்ராம் கெஜ்ரிவால். புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு அரவிந்த் கெஜ்ரிவாலும் படிப்புல படுசுட்டியா இருந்திருக்காரு. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருந்தா பாத்ரூம்ல உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு கெஜ்ரிவாலோட டெடிகேஷன் இருந்திருக்கு. மூத்த மகனா பிறந்த கெஜ்ரிவால எப்படியா டாக்டர் ஆக்கிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இன்ஜினியர் அப்பாவான கோவிந்த்ராம். ஆனா காலம் போட்ட கணக்கு கெஜ்ரிவால ஐஐடி கேட்ல கொண்டு போய் நிறுத்தியது. தன்னோட 17 வயசுல ஐஐடிக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதின கெஜ்ரிவால் முதல் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆகி காரக்பூர் ஐஐடிக்குள்ள நுழைஞ்சாரு. அப்பா மாதிரி இல்லாம மகன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாரு. படிப்பை முடிச்சு வெளியில வரவும் 21 வயசுல ஜம்ஷெட்பூர்ல இருக்க டாடா ஸ்டீல்ல வேலை கிடைச்சது. ஆனாலும் அந்த காலத்துல கவர்மெண்ட் உத்தியோகம் தான் கௌரவம்ங்கிறது எழுதப்படாத விதி. அதனால ஐஏஎஸ் ஆகிறதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நைட்டு பகலா படிச்சாரு கெஜ்ரிவால். எதிர்பார்த்த மாதிரியே முதல் அட்டம்ப்ட்லயே பரீட்சையில பாஸ். ஆனா ஐஏஎஸ் கிடைக்கல. ஆசைப்பட்டது கிடைக்கலனா என்ன, கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும்னு ஐஆர்எஸ்ல சர்வீஸ் வாங்கிட்டு 24 வயசுல வருவாய்த்துறை அரசு அதிகாரி ஆனாரு கெஜ்ரிவால். இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு அவருக்குள்ள ஒரு வருத்தம். அதனால 31 வயசுல ஒரு 2 வருஷம் வேலைக்கு முழுக்கு போட்டுட்டு பரிவர்த்தன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்காரு. அப்போ மணிஷ் சிசோடியாங்கிற அவருடைய நண்பரும் உதவி இருக்காரு. அந்த காலத்துல வரி கட்டுறதுக்கு கூட மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்கி இருக்காங்க அதிகாரிகள். அதனால அந்த பரிவர்த்தன் அமைப்பு லஞ்சம் கொடுக்காம இலவசமா வரி கட்ட மக்களுக்கு உதவுச்சு. இது மட்டும் இல்லாம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா பல தகவல்களை வாங்கி ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. இதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரேமன் மகசாசாய் விருதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இது கூட நல்லா இருக்கேன்னு நினைச்ச அரவிந்த் கெஜ்ரிவால் ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு முழு நேர ஆக்டிவிஸ்டா மாற முடிவெடுத்தார். அப்போ அவருக்கு ஒரு 43 வயசு இருக்கும். டெல்லி ஜந்தர் மந்தர்ல சங்கரோட இந்தியன் தாத்தா அகிம்சைக்கு மாறிட்டது மாதிரி ஒரு பெரியவர் போராட்டத்துல இறங்கி இருந்தார். தலையில தொப்பி கதராடைன்னு காந்தியோட மறுவுருவமா இருந்த அந்த பெரியவர் தான் அண்ணா ஹசாரே. 10 ஆண்டுகளா காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் மலிஞ்சிட்டதா குற்றம் சாட்டி ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை அண்ணா ஹசாரே முன்னெடுத்தார். அவரோட அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேர்ந்துகிட்டார். அமீர்கான் மாதிரியான பெரிய பாலிவுட் நட்சத்திரங்கள் எல்லாம் போராட்ட களத்துக்கு போக நாடு முழுக்க அண்ணா ஹசாரேவோட பேரு தான் டாக் ஆஃப் த நேஷனா இருந்துச்சு. புலி வருது கதை மாதிரி புரட்சி வருதுன்னு நாடு முழுக்க செய்தி பரவ பாபா ராம்தேவ், கிரண்பேடி மாதிரி அதிகாரிகளும் ஆன்மீகவாதிகளும் கூட அண்ணா ஹசாரேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஜன் லோக்பால்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, போராட்டத்தை நிறுத்திடலாம்னு சொன்னாரு அண்ணா ஹசாரே. இந்த சட்டம் மூலமா இந்தியாவுக்கு லோக்பால், மாநிலங்களுக்கு லோக் யுக்தான்னு 2 அமைப்புகள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க இது போதுங்கிறது தான் அண்ணா ஹசாரேவோட கோரிக்கை. மற்ற போராட்டங்கள் மாதிரியே அவரோட போராட்டமும் திடீர்னு முடிவுக்கு வந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ அடுத்து என்னன்னு கேள்வி வர ஆரம்பிக்க ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியை தொடங்கினார். தமிழ்ல சொல்லணும்னா சாதாரண குடிமகனின் கட்சின்னு அர்த்தம். பேர்ல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ரொம்ப இயல்பாக இருந்தாரு கெஜ்ரிவால். நேரு தொடங்கி வாஜ்பாய், மன்மோகன் வரைக்கும் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் எல்லாம் ஜிப்பாவும் கோட்டும் போட்டுதான் வழக்கம். ஆனா கெஜ்ரிவால் ஒரு ஸ்வெட்டரையும் மப்ளரையும் போட்டுக்கிட்டு டெல்லி ரோட்ல வாக்கிங் போனது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. டெல்லியில காங்கிரஸ், பாஜகன்னு 2 தேசிய கட்சிகள் இருக்கு. ஃபண்டிங்க்கு கூட பணம் இல்லாம தடுமாறின கெஜ்ரிவாலுக்கு ஆட்டோக்காரங்க உதவினாங்க. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு ஆட்டோக்கு பின்னாடி எழுதின வசனங்களை எல்லாம் அடிச்சிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் செய்த விளம்பரங்களை வச்சு கட்சியை வளர்த்தாங்க ஆட்டோக்கார அண்ணன்கள். தரமான கல்வி, சுத்தமான குடிநீர், இலவச மின்சாரம்னு பிரச்சாரம் செய்து மக்களை கவர்ந்தாரு கெஜ்ரிவால். மக்களை சந்திச்சு அவங்களோட கரண்ட் பில்லு ஷாக் அடிக்கிறதா சொல்லி தீயில போட்டு கொளுத்தினார். அடடா, தீமையை கொளுத்த வந்த அவதார புருஷர்னு சொல்லி டெல்லி மக்கள் அவரை கொண்டாட தொடங்கினாங்க. இதனால 2013ல நடந்த தேர்தல்ல டெல்லியில 3 முறை முதலமைச்சராக இருந்த ஷீலா தீட்சித்தை 25,000 ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிச்சு முதலமைச்சர் ஆனாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா முதலமைச்சராகியும் லோக்பால் சட்டத்தை கொண்டு வர முடியாததால 48 நாட்கள்ல பதவியை ராஜினாமா செய்தார். ஒரு வருஷமா டெல்லிக்கு முதலமைச்சரே இல்லாத சூழல் இருந்தது. டெல்லி முதலமைச்சரையே தோற்கடிச்சோம், குஜராத் முதலமைச்சர் எம்மாத்திரம்னு 2014 மக்களவை தேர்தல்ல பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடிக்கு எதிராக வாரணாசியில களத்துல குதிச்சாரு கெஜ்ரிவால். ஆனா அவருக்கு 2ஆம் இடம் மட்டுமே கிடைச்சது. வாரணாசியில படிச்ச பாடத்தால மறுபடியும் டெல்லிக்கே போன கெஜ்ரிவால் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு 2015ல திரும்பவும் தேர்தல்ல நின்னாரு. மக்களும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா முதலமைச்சர் ஆகியும் அதிகாரம் கைக்கு வரல. எதுக்கெடுத்தாலும் துணைநிலை ஆளுநர் கிட்ட போக வேண்டியதா இருந்தது. இதனால நடு ரோட்ல உட்கார்ந்து தர்ணால இறங்கி அதிர்ச்சி கொடுத்தாரு
கெஜ்ரிவால். ஆனா பெருசா எந்த மாற்றமும் நடக்கல. அதனால மறுபடியும் கோட்டைக்கு திரும்பின கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி சுத்தமான குடிநீர், இலவச மின்சாரம், தரமான கல்வி மற்றும் மருத்துவத்தை கொடுக்க திட்டம் போட்டார். இந்தியா தாண்டி வெளிநாடு வரைக்கும் கெஜ்ரிவால் மாடல் பேசுபொருளானது. இது டெல்லியில இருந்த மத்திய பாஜக அரசுக்கு இமேஜ் பிரச்சனையை உருவாக்குச்சு. இந்த நேரத்துல தான் கெஜ்ரிவால் 1073 கோடியை விளம்பரத்துக்கு பயன்படுத்தி இமேஜை மட்டுமே பில்டப் பண்ணியிருக்காருன்ற தகவல் வெளியாகி வைரலாச்சு. போதாக்குறைக்கு டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலோட தளபதி மணிஷ் சிசோடியாவை சிறையில் அடைச்சது அமலாக்கத்துறை. ஊழல் பணத்தை வச்சு கோவா தேர்தல்ல ஆம் ஆத்மி பிரச்சாரம் செய்ததா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. கெஜ்ரிவால் சுதாரிக்கிறதுக்குள்ள அவரையும் கைது செய்து அதிர்ச்சி கொடுத்தது அமலாக்கத்துறை. இதனால இந்தியா கூட்டணியில காங்கிரஸோட இணைஞ்சாரு கெஜ்ரிவால். ஒரு காலத்துல காங்கிரஸோட ஊழலுக்கு எதிராக போராடினவர் இப்போ ஊழல் குற்றச்சாட்டு தன்னை துரத்தவும் காங்கிரஸோட இணைஞ்சிருக்காரு. ஆனாலும் திகார் சிறை அவரை விட்டபாடு இல்ல. முதலமைச்சர் பதவியில நீடிச்சாலும் ஜாமீனும் கிடைக்கல. டெல்லியில அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு. இந்த நிலைமையில திகார் சிறையில தன்னுடைய 56வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாரு டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால்.